எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தி காரிகை ட்ரெயில்ஸ். இன்னைக்கு நம்ம ருசி எப்படி சீரீஸ்ல தான் ஒரு வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு நீங்க எல்லாம் கேக்குறீங்களா? மண் சட்டியில வச்ச ருசியான கிராமத்து பாணியில ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். இந்த சமையலை யாரு பண்ண போறாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? என்னோட அம்மா தான் பண்ண போறாங்க. என்னோட பாட்டி கிராமத்துல வாழ்ந்தவங்க. அவங்க ருசியான சமையல் எப்பவுமே பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட இந்த ரெசிபியை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க என்னோட அம்மா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த ருசியான மீன் குழம்பை எப்படி பண்ணலான்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல் பார்த்துடலாம். இது வந்து நான் 1 கிலோ சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3-4 முறை அலசிட்டு உப்பு போட்டு நல்லா உரசி அலசணும். நீச்சு வாடை வராது. அதனால் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸு அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன்னா எனக்கு கிடைக்கல, அதனால் நான் போடலை. நீங்கள் இருந்ததுன்னா சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 தக்காளி எடுத்து நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் வந்து தாளிப்பு வடகம். இது வீட்டிலேயே பண்ணுறது. நாங்கள் அந்த தாளிப்பு வடகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது போட்டால் வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக அது எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 4-5 ஸ்பூன் மிளகாத்தூள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இதில் மிளகாவும் தனியாவும் போட்டு நாங்கள் அரைச்சிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. இது தனி மிளகாத்தூள் கிடையாது, இது குழம்பு மிளகாத்தூள். அப்புறம் நல்லெண்ணெய், நல்லா ஒரு 2-3 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும், அதனால் நிறைய எடுத்திருக்கேன். அடுத்தது உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். போடும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 1.5-2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். இப்போ நம்ம மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதே மாதிரி விறகடுப்பு மூட்டி தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அடுப்பு மூட்டிட்டோம். சட்டியும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெயை ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு, நல்லா சட்டியில் காயுது பாருங்க, காஞ்ச பிறகு நாம் கடுகும் வெந்தயத்தையும் சேர்க்கணும். கடுகு வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரியணும் எண்ணெயில். அது வரலாம் வெயிட் பண்ணணும். கடுகு வெந்தயம் பொரிஞ்ச பிறகு வடகம் போடணும். வடகமும் நல்லா பொரியணும். வடகம் பொரிஞ்ச உடனே பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை சேர்க்கணும். அந்த பூண்டும் நல்லா எண்ணெயில் முருகலாக ஆகணும். அது வரலாம் வெயிட் பண்ணணும். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குது, அதனால் நான் அதிலேருந்தே உடச்சி எடுத்துக்க போகிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயத்தை சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் முருகலாக ஆகணும். கலர் கொஞ்சம் லைட்டாக மாறுற வரலும் அதை வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தக்காளியை போடலாம். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரலும் நல்லா வதக்கணும். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை, அந்த வெங்காய தக்காளியோட பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கணும். வதங்கினா நல்லா சாஃப்டாக ஆகிடும் சீக்கிரமாக. அடுப்பு வந்து எப்போவுமே அடுப்பில் சமைக்கும்போது கேஸ்லனா நம்ம சிம் பண்ணிக்கிறோம். ஆனால் அடுப்பில் அது மாதிரி பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அப்பப்போ
கொஞ்சம் வெளியே எரியிற நெருப்பை வந்து தண்ணி விட்டு அணைச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வெளியெல்லாம் எரிஞ்சதுன்னா அப்புறம் சட்டியோட ஓரம் கை தொடவே முடியாது, அந்த இடத்துல சமைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம வெளியே வர நெருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அணைச்சி விட்டுக்கிட்டு அப்படியே சமைக்கணும். கொஞ்சம் கட்டை வெளியே வந்துச்சுன்னா அதை உள்ளே தள்ளிட்டு அதை மாதிரி சமைக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒன்று போல் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடியை போடுறோம். மிளகா பொடி ஒரு 4லேருந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி, நான் வந்து 5 ஸ்பூன் கூட போடுறேன். 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கணும். மஞ்சள் பொடியையும் மிளகா பொடியையும் நல்லா போட்டுட்டு அதை நல்லா எண்ணெயில் முருக வறுத்துட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் மீன் குழம்புல. அடுத்தது இந்த சட்டியில் கருப்பு கருப்பாக தெரியுதுன்னு பார்க்குறீங்கன்னா அது வந்து ஒன்றும் இல்லை, அது கருவடகம், வீட்டில் போட்டோம் இல்லையா அந்த வடகம். அதனால் அது அப்படி தான் வரும் கலர். அடுத்தது இப்போ நம்ம புளியை கரைச்சி விட போகிறோம். பெரிய லெமன் சைஸ்க்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி விட போகிறோம். தண்ணியை அதுக்குள்ளே அது மசாலா வந்து அடி பிடிக்கக்கூடாதுன்றதுனால ஒரு கிண்டி விட்டுடணும். ஏன்னா அது சட்டியில் பிடிச்சிடும். அதனால் அதை ஒரு கிண்டு விட்டுட்டு மிச்சம் இருக்கிற புளியையும் நல்லா கரைச்சி ஊற்றிடணும். கரெக்டாக இருக்கும் அந்த புளிக்கு. இப்போ நான் சொன்ன அந்த லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் புளிக்கு 4லேருந்து 5 ஸ்பூன் மிளகா பொடி வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுடணும். ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், கையில் தான் அளந்து போடுவேன், ஏன்னா ஸ்பூனில் போட மாட்டேன். நீங்கள் போடுறது வந்து 2 ஸ்பூன் தாராளமாக போடலாம். அப்போ தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு மூடி விட்டுடணும். மூடி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சதுனா தான் அந்த புளியோட பச்சை வாசனை, இந்த போட்டோம் இல்லையா காரப்பொடி, அதனோட வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா கொஞ்சம் வந்து திக்காயும் வரும். மீன் குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு நல்லா அப்படின்னா சுற்றி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஓகே அது வந்து எல்லாமே குக் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நடுவில் கொஞ்சம் எடுத்து கலரி கூட விடலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் வந்து சட்டி இன்டர்ன் நம்ம சமைக்கிறது வந்து விறகடுப்பு, அதனால ஒரு வேளை அடியில் தங்கலாம். அதனால அப்பப்போ ஒரு கலக்கி மூடி விட்டுட்டு பார்க்கணும். பார்த்துட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியும். அந்த டைமில் தான் நம்ம மீனையே சேர்க்கணும். அது வரையில நம்ம வெயிட் பண்ணலாம். 20 நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக. இப்போ அது எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள், நல்லா தெரியுது இல்லை. இப்போ நம்ம ஒரு மீனாக சேர்க்கணும். இந்த மீன் வந்து அதிகமாக மீனே வந்து அதிகமாக வேக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 2-3 கொதி, இந்த மீன் போட்ட பிறகு ஒரு 2 கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணவே போதும், மீன் குக் ஆகிடும். அடுத்தது இது வந்து சட்டி வேற, இதை நம்ம வந்து சூடு ஆகிறதுக்கும் நேரம் ஆகும். அதே மாதிரி சூடு வந்து அதுலேருந்து தணிஞ்சு போகிறதுக்கும் லேட் ஆகும். இப்போ நான் இறக்கி வச்சேன்னா கூட அது கொதிச்சிட்டு இருக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதனால நம்ம அதை பற்றி கவலையாக பட வேணாம். ஜஸ்ட் மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு வெயிட் பண்ணலாம். ஆனால் கரண்டிலாம் போட்டு கலக்கக்கூடாது, மீன் வந்து உடஞ்சிடும். இப்போ மீன் போட்டாச்சு, மூடி வைக்கிறோம். மூடி வச்சு ஒரு 2 கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுறோம். இப்போ பாருங்க எல்லாம் நல்லா கொதிச்சு வச்சு நம்ம வந்து மீனை கரண்டி போட்டு கலக்காம இதை மாதிரி ஆட்டி தான் இந்த 2 பக்கமும் துணி பிடிச்சிக்கிட்டு நல்லா ஆட்டி விட்டோம்னா அங்கே அந்த குழம்பெல்லாமும் மீனெல்லாமும் இப்படி கலந்துக்கும். அதுக்கப்புறம் இதை வருதுங்க பாருங்க, நல்லா கொதி வருது பாருங்க. அது வரையிலும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையை தூவிடணும். கொத்தமல்லி போடுறதா இருந்தாலும் கொத்தமல்லி தூவலாம். மீன் குழம்பு கொதிக்கிறது நல்ல வாசமாக இருக்கு பாருங்க. வடகம் சேர்த்தது எல்லாம் சேர்த்தது. இப்பவும் பாருங்க நான் கரண்டி போடலை, இதை மாதிரி தான் பண்ணணும். இதை மாதிரி பண்ணாதான் மீன் வந்து கொஞ்சம் கூட உடையாது. இப்போ கொதிச்சிடுச்சு. நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம், டோட்டலி மீன் போட்ட பிறகு 7லேருந்து 8 நிமிஷம் தான் நம்ம வந்து அடுப்பு மேலே வைக்கணும். இப்போ இறக்கி வச்சுட்டேன் நெருப்புல இருந்து பாருங்க கொதிச்சிட்டு இருக்கு.
அதனால தான் நம்ம இந்த டைம் வரலும் போதும், ரொம்ப கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அது மீனை போட்ட பிறகு ஒரு 2 கொதி வருதான்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு முறை குலுக்கி விட்டுட்டு திருப்பவும் கொஞ்ச நேரம் வச்சு இறக்கி வச்சிடணும். இப்போ நம்மளோட சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் சுடுசோரோட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்தது இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு கூட தொட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். அடுத்தது அதை விட ருசியாக இருக்கிறது, அதுக்கு அடுத்த நாள் மீன் குழம்பு இன்னைக்கு வைக்கிறோன்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம சாப்பிடும்போது குழம்போட ருசியும் நல்லாயிருக்கும், மீன்லேயும் நல்லா ஊறி போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. சூடான மணமான சங்கரா மீன் குழம்பு எங்க வீட்டுல இப்ப தயாராயிடுச்சுங்க. என்னோட பையன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். இப்ப நாங்க எல்லாரும் அதை சேர்ந்து சாப்பிட போறோம். இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மென்மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா தி காரிகை ட்ரெயில்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க.